வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பிறகு வெளியே வந்த விஜய் முன்னதாக தொண்டர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். தற்போது திறந்த வாகனத்தில் சென்று தொண்டர்களை அவர் சந்திக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், முழு விவரம். வணக்கம். நடிகர் விஜய் இன்று அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட விஜய் தற்போது அவர் வரும்போது அவருடைய இனோவா வாகனத்தில் வந்த நிலையில் தற்போது அவருக்காக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் தற்போது அங்கிருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திலிருந்து வெளியில் கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரக்கூடிய விஜயை இங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஆரவாரத்துடன் வரவேற்கின்றனர். ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் உள்ளே செல்லும் போது வெளியில் இருந்த கூட்டம் தற்போது கடுகளவு கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மட்டுமே இங்கே வெளியே வாசலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏனென்றால் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார், அவர் அப்படி வரும்போது அவரை பார்க்கலாம் என்று இங்கு பல ரசிகர்களும் தொண்டர்களும் இங்கு காத்திருந்தனர். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பின்வாசல் வழியாக அவர் சென்று விட்டதால் அவரை பார்க்க முடியாமல் போன ஏமாற்றத்திலும், அதே போல நிகழ்ச்சி முடிந்த பிறகும் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இங்கிருந்த தொண்டர்கள் பல பேர் இங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். ஆனாலும் தற்போது வரை ஒரு 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மட்டும் இங்கு வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் தற்போது விஜய் அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து அவர் கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். இன்று காலையிலேயே அவர் பிரச்சார வாகனத்தில் வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டு அவர் தன்னுடைய அந்த இனோவா காரில் வந்தார். ஆனால் தற்போது அந்த பிரச்சார வாகனத்தில் திறந்த பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி நின்றபடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்தபடியும் அவர் தொடர்ந்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் விஜயை நோக்கி எரியப்படும் அந்த அவர்கள் கட்சியின் கொடி வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த துண்டுகளையும் தற்போது அவர் எடுத்து தொடர்ந்து அணிந்து வருகிறார். சிவபிரகாஷ், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசியதற்கு பிறகு தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது? அது தொடர்பான விவரங்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருந்து வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் விஜயை பார்க்க சந்திக்க வேண்டும். அது மட்டுமின்றி தற்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் என இந்த கட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த மாவட்ட அளவிலான நிர்வாக பொறுப்புகளுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட அதன் பிறகு நடைபெறக்கூடிய முதல் ஒரு நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இவர்கள் அதிகாரப்பூர்வமான அந்த கட்சியின் ஒரு நிர்வாகியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் காரணமாக மிகவும் ஒரு பூரிப்புடன் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வந்து கலந்து கொண்டனர். இதற்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளும் கனகச்சிதமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் யாரையெல்லாம் அனுமதிக்கவில்லை, இவர்களையெல்லாம் அனுமதிக்கவில்லை என்று பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் அந்த தொண்டர்களுக்கு அனைத்து விதத்திலும், அதிலும் மிக முக்கியமாக அந்த கழக நிர்வாகிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே செல்லும் அளவிற்கு தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனாலும் கூட இந்த இடத்தில் அந்த அடையாள அட்டையை வாங்குவது, போலி அடையாள அட்டையை காண்பிப்பது என பல்வேறு பிரச்சனைகள் நிலவிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கட்சியின் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நடைபெற்றிருக்கின்றது. ஆனாலும் கூட தற்போது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு உள்ளே இருந்த கூட்டத்தினரையும், அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த 2000 பேர் உள்ளே அமர்ந்திருந்தார்கள், அவர்களை வெளியே வந்து நிற்க வைத்துவிட்டு அவர்கள் மத்தியில் தான் தற்போது அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் அவருடைய அந்த திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் தற்போது சென்றார். அந்த வாசல் வரை, அதாவது அங்கு தொண்டர்கள் கூடியிருந்த அந்த வாசல் வரையிலும் அந்த திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் வந்த விஜய் அதன் பிறகு தற்போது உள்ளே போய் அமர்ந்து விட்டார். ஆனாலும் அவரை சுற்றி, அந்த வாகனத்தை சுற்றி அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் தொண்டர்களும் சரி அந்த இடத்தில் சென்று விஜயை நோக்கி கோஷங்கள் எழுப்பியவாறு அவர்களுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.